ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்திங்கன்னா க்ரோர்பதி, வின்னர் கிளப் ஒரு 2 இது பார்த்திங்கன்னா டொனேஷன் பிளான் மாதிரி, என்ன சொல்கிறது, க்ரௌட் ஃபண்டிங் பிளான் வந்து ஹெல்பிங் அதர்ஸ் அது மாதிரி இது பண்ணுறாங்க. அதில் என்னென்ன குறைபாடு இருக்குது எல்லாமே நம்ம கொஞ்சம் நிறையா ரெக்டிஃபை பண்ண வேண்டியது இது இருக்குது. ஓகேங்களா? எல்லாத்துலேயுமே ஒரு ப்ரோக்ராம் பண்ணால் எல்லாத்துலேயுமே வரும். அது எல்லாமே சரி செய்ய நம்மக்கிட்ட அந்த கண்ட்ரோல் இருந்தால் மட்டுமே தான் அதை நம்ம எப்படி பண்ணணுன்றது இது பண்ண முடியும். ஓகேங்களா? நடுவில் அங்கங்கே இதுவாக இருக்கேன்னா ப்ரோக்ராம் சில விஷயம் இருக்குது. இந்த எனக்கு தெரிஞ்சு ஈரோடில் இருக்கிற யாருக்கிட்டையாவது க்ரௌட் ஃபண்டிங் இந்த MLM கான்செப்டில் தயவுசெய்து யாரும் வெப்சைட் பண்ணாதீங்க. அவங்க வந்து நம்மக்கிட்ட இருந்து பணத்தை பிடுங்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது வெப்சைட் பண்ணணும் அப்படி இந்த மாதிரி MLM கான்செப்டில் க்ரௌட் ஃபண்டிங் இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணோன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? அவங்கக்கிட்ட பண்ணும்போது உங்களுக்குன்னு தனியாகவே ஒரு இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணி நீங்கள் அதில் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் வெப்சைட் ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. நீங்கள் வெப்சைட் ரெஜிஸ்டர் பண்ணி இந்த வெப்சைட்டுக்கு எனக்கு ப்ரோக்ராம் எழுதி கொடுங்கன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களுக்கே எப்படி மாற்றணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா நீங்களே எல்லா சேஞ்சஸும் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு எந்த வெப்சைட் எந்த ப்ரோக்ராம் இருந்தாலும் அட்மின் கையில் எல்லா பவருமே இருக்கும். ஓகேங்களா? அட்மினால் ஒரு விஷயத்தை எடுத்து விட முடியும், ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வர முடியும், ஒரு விஷயத்தை மாற்றி கூட அமைக்க முடியும். அது எல்லா டீட்டெயில் செட்டிங்ஸும் அட்மினுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா அது அவங்களே எல்லாமே பார்த்துக்கலாம். ஒருத்தரை பின்னுக்கு தள்ளுறது, ஒருத்தருக்கு முன்னுக்கு தள்ளுறதுன்றது எல்லாமே அட்மின் கண்ட்ரோலில் இருக்கணும். ஆட்டோமேட்டிக்காக இருந்தாலும் அந்த அட்மின் கண்ட்ரோல் மூலமாக எல்லாமே பண்ண முடியும். ஓகேங்களா? அது அட்மின் கண்ட்ரோல் வரணும். ஓகேங்களா? நம்ம அமைப்பு ட்ரஸ்ட்டு சார் பண்ண போகிறது எல்லாமே நம்ம ஓனாக தான் பண்ண போகிறோம். நம்ம நண்பர் தான் பண்ணி தர போகிறாரு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னுடைய கண்ட்ரோலில் மட்டுமே தான் அது ஒர்க் ஆகும். மற்றவங்க கண்ட்ரோலுக்கு போகவே போகாது. ஏன்னா நிறைய பார்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஜாப் ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா? ஃபோர்கார்ட்க்கு அப்புறம் இன்னொரு கம்பெனி ஒன்று வந்துச்சு. ஃபோர்கார்ட்டும் இவனுங்களும் பார்த்தீங்கன்னா ஒருத்தனே 2 கம்பெனிக்கு ப்ரோக்ராம் எழுதி கொடுத்துருக்கான். ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு வந்து நீங்கள் ஏன் அவனுக்கும் பண்ணி கொடுத்த, அவன் ஐடியா பிளாக் பண்ணுன்னு சொல்லி அவன் ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்கான். பிளாக் பண்ண ஐடி கிட்டேருந்து இவங்க ஹேக் பண்ணுறது சொல்லி எனக்கு 4 லட்சம் கொடுன்னு இவங்களும் மிரட்டியிருக்காங்க. நம்ம பார்த்துருப்போம். அதுவும் நிறைய நான் வீடியோவே போட்டிருப்பேன். இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து இருக்குது. ஒரு கம்பெனியை குழி தோண்டிப்பதுக்கு இன்னொரு கம்பெனி வேலை செய்கிறதும் உண்டு. என்றைக்குமே ஒரு ஹெல்பிங்கின் நம்ம 4 பேருக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கோம். உன்னுடைய கம்பெனியை வளர்ச்சிக்கு நீ தான் உள்ளே இருந்து பாடுபடணும். இன்னொருத்தங்க ஹெல்ப்பை தான் பண்ண முடியும். அவங்க உள்ளே இறங்கி எல்லாமே பண்ண முடியாது. ஆனால் இன்னொருத்தங்களை குழி தோன்றதுன்றது வேண்டாம். ஏன்னா சில க்ரோர்பதியிலேருந்து சில விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. நம்மளுக்கு தெரிஞ்சதை 4 பேருக்கு சொல்கிறோம், நீ எப்படி சொல்லுவேன்னு சொல்லி என் ஐடியா பிளாக் பண்ணாங்க. அதுவே ரொம்ப ரொம்ப கேவலமான செயல் தான் க்ரோர்பதி பண்ணது. தப்பு தானே அது? அப்போது நான் 1000 ரூபாய் கட்டியிருக்கேன். அந்த 1000 ரூபாவை என்னையே ஏமாற்றிட்டாங்கன்றது தானே அர்த்தம். அவங்க ஒரு ஃபோர்ஜரி தானே க்ரோர்பதி. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ஃபோர்ஜரி தான், பக்கா ஃப்ராடு தான் என்னை பொறுத்த வரைக்கும், என்னுடைய தாட்டுக்கு. ஓகேங்களா? இதில் என்ன இருக்குது? 4 பேருக்கு 4 விஷயம் வர்றதை நம்ம சொல்ல தான் முடியும். ஆனால் உன்னுடைய கம்பெனி பாதிக்கப்படாதுன்றது உன்னோட பிரச்சனையை தவிர நீ தான் வந்து முன்னாடி ப்ரொமோஷன் கொடுக்கணும். ப்ரொமோஷன் கொடுத்துட்டு கம்பெனியை வளர்த்துட்டு போகணும். கம்பெனியை வளர தான் மக்கள் உள்ளே வருவாங்க. நீ ப்ரொமோஷனே எதுவுமே பண்ணாமல் இருந்தால் மக்கள் உள்ளே வர்றது கம்மியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ரொமோஷனை உள்ளே இறங்கணும். இதெல்லாம் இருந்தால் மட்டுமே தான் ஒரு கம்பெனி போகும். ஓகேங்களா? அப்புறம் எல்லாமே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஃபஸ்ட்டு சாமானிய மக்களுக்கும் எல்லாமே புரியணும், தெரியணும். ஃபஸ்ட்டு பேசிக்காகவே என்ன ஏதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிய வைக்கணும். நிறைய பேர் லீடர்ஸுன்ற பேரில் தெரியாதோ எல்லாத்துக்கும் தூக்கி ஐடியா போட்டு கொடுத்துட்டு நீ இதுப்போ அப்படி பண்ணு இப்படி பண்ணு, அவ்வளோதான். ஒருத்தர்கிட்டையுமே ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி கரெக்டாக சொல்கிறதே கிடையாது. ஓகேங்களா? நம்ம பண்ண போகிற ப்ராசஸ் எல்லாமே நம்மளோட யூடியூப் சேனலில் நான் தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். நீங்கள் அந்த வீடியோவை இன்னொருத்தங்கிட்ட காமிச்சிட்டு கூட அது படி அவங்க பண்ண சொல்லுங்கள். ஒவ்வொரு லெவல் அப்கிரேட் பண்ணுறது எப்படின்றதும் நான் நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன் வின்னர்ஸ் கிளப் சார்பாக, அதெல்லாம் பாருங்கள். ஓகேங்களா? நிறைய இருக்குது. ஆக்சுவலாக எதுவுமே பண்ணாமல் நிறைய பேர் வந்து மக்கள்
நம்ம ஆக்சுவலாக நானே நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணுவேன் எடுக்க மாட்டாங்க, அப்ரூவல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்படியும் சில பேர் இருக்காங்க. உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சி நான் உங்களால் பண்ண முடியும்னா மட்டும் உள்ளே வாங்க தயவுசெய்து. இல்லை நான் எப்பவுமே பிஸியாக தான் இருப்பேன், பேருக்கு நான் ஐடி போட்டுட்டேன்னா தயவுசெய்து உள்ளே வராதிங்க இந்த மாதிரி இதெல்லாம். ஏன்னா உங்களால் மற்றவங்க பாதிக்கப்படுறாங்க. அப்போது உங்களுக்கு இது தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் உள்ளே வந்துட்டு உங்கள் தப்பு. ஓகேங்களா? உங்களை யார் அறிமுகப்படுத்தினாரு சொல்லுங்கள், அவருடைய தப்பும் கூட தான். அவர் இதை முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கணும், இது மாதிரிலாம் இருக்குது இல்லைன்றது. சொல்லாதது அவருடைய தப்பு. ஓகேங்களா? இந்த லீடர்ஸ்க்கும் பெரிய பொறுப்பு உண்டு. அவங்க சரியில்லைன்னா அவங்க டீமும் அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? நிறைய கொஷின்ஸ் இருக்குது, நிறைய அங்கங்கே ஸ்டாப் ஆகி நிற்கிது. எல்லாமே இப்போ தான் கொஞ்சம் திருப்பியும் ரீபூட் பண்ணியிருக்காங்க, எல்லாமே ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். அது இன்னும் ஒரு வாரத்தில் நம்மளுக்கு அந்த வின்னர்ஸ் கிளப்புடைய ரிசல்ட்டும் தெரிஞ்சிடும். எல்லாமே நல்லா போச்சுன்னா ஓகே, நம்மளும் சேர்ந்து ஒன்றா பண்ண போகிறோம். பட் இன்னும் அந்த ஸ்டேஜ்லேருந்து இன்னும் மாறாமல் அப்படியே இருக்குன்னா அதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கலான்றது சனிக்கிழமை இல்லைனா ஞாயிற்றுக்கிழமை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்னொருத்தங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கே நீங்கள் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணி பண்ணனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம குரூப்லேயும் ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ.